Taste the Daily. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 100 நாள் வேலைக்கு சென்ற மூதாட்டி மாயமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடுப்பட்டி மேற்கு கள்ளத்தைச் சேர்ந்த சின்னம்மாள் 100 நாள் வேலைக்காக சென்ற நிலையில் 2 நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது மகன் அளித்த புகாரின் அடிப்படையில் மோப்பநாயின் உதவியுடன் போலீசார் மூதாட்டியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகையான் நோய் தாக்குதலால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளிலும் நோய் தாக்குதல் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புகையான் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த பல்வேறு பூச்சி மருந்துகள் அடித்தும் பயனில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் பூரா எல்லாம் நாங்கள் நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு அடமானம் வச்சு நல்லா நட்டு அறக்கிற டயத்தில் எல்லாம் புகையானா போயிட்டு இந்தமாரி வைக்கலாம் போயிட்டு இதுக்கு தாண்டா ஏதாவது கவர்மெண்ட்டு பார்த்து எதாவது செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வாழ்வாதாரமே போயிடும். பிறகு என்ன செய்யறதுன்னே தெரில. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டூர் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளில் சாலை வசதி, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் நகராட்சியில் உள்ள கடைகளுக்கு திறனற்ற திமுக அரசு வாடகையை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. இதனை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன் தலைமையேற்ற நிலையில் மாவட்ட செயலாளர் ஆர். இளங்கோவன், அதிமுக எம்பி என். சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எடுத்துக்கொண்டு செய்வோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு ஆளுகிற கட்சி மிரட்டிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுகிற கட்சி. இது காட்சிகள் மாறும் என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடாது. இன்னும் 12 மாதங்கள் 12 அமாவாசைகள் மாத்திரம்தான் இந்த ஆட்சி. அதற்கு பின்னால் நம்முடைய பொதுச் செயலாளர் எதற்கும் லாக்கில்லாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவரை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சரை கண்டித்துதான், இந்த நகராட்சியுடைய சீர்கேடுகளை கண்டித்துதான், இந்த அரசு மருத்துவமனையை கண்டித்துதான் இந்த நகராட்சிக்கு முன்பு இது ஒரு ஆர்ப்பாட்டத்தை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.